10th standard mathematics chapter 1 exercise 1.4 question number 11. The distance s of an object travels under the influence of gravity in time t seconds is given by s of t equal to 1 by 2 gt square plus at plus b, where g is the acceleration due to gravity, a and b are constants. Verify whether the function is s of t is 1 to 1 or not. So கவனிங்க, சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க கிராவிட்டி வச்சு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். ஸோ இது கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சு இந்த ஈக்குவேஷன் ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா இது ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, அதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்கள் இது 1 to 1 சொல்லணும்னா 1 to 1 என்ன கண்டிஷன்? நம்ம இதுக்கு முன்னாடி பல தடவை பார்த்துருப்போம். 1 to 1 கண்டிஷன். இப்போ அதில் ஒரு வேல்யூ எடுத்திங்கன்னா அந்த வேல்யூக்கு வந்து ஒரு வேல்யூ தான் இருக்கணும். ஒரு பதிவு இருக்குன்னா ஒன்றத்துக்கே 2 இருக்கக்கூடாது, எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மாதிரி 2 இங்கே ஒரு 4 எலமெண்ட், இங்கே ஒரு 4 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அது ரிலேட் ஆகிடணும். இதுக்கு இதுன்னு வந்திருக்கு. இப்போ இதாக ஒன்றத்துக்கு ஒன்றாவது இருக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது ஒன்று இருக்குது, செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது ஒன்று இருக்குது, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது ஒன்று இருக்குது, ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது ஒன்று இருக்குது. ஸோ இப்படி எல்லாத்துக்கும் இங்கே எத்தனை இருக்கோ அத்தனைக்கு ஏதாவது ஒன்றாவது இருந்தாகணும். ஒன்றத்துக்கு மேலே இருக்கக்கூடாது, ஒன்றத்துக்கு கீழே இருக்கக்கூடாது, 0வாகவும் இருக்கக்கூடாது, அது ஒன்றத்துக்கு மேலே 2 3 அப்படின்னு இருக்கக்கூடாது இமேஜ். ஸோ இப்படி இல்லைனாலே அது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். இப்போ அதே கண்டிஷன் தான் இதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு 2-3 வேல்யூஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். டீக்கு பதிலாக நீங்கள் போட்டு கண்டுபிடிக்கலாம். டீ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, டி செகண்ட்ஸ் டைம் சேஞ்ச் ஆகும்ல. ஸோ டீயை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏபி கான்ஸ்டன்ட். ஸோ அதை நீங்கள் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதுக்கு ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் இருக்குது. ஜி பார்த்தீங்கன்னா ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி, அது கான்ஸ்டன்ட். ஸோ அதெல்லாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. டீக்கு மட்டும் நீங்கள் ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 1 2 3 நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ 1 by 2 ஜி டி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் பி. அப்போ ஹாஃப் ஜி ப்ளஸ் ஏன்னா 1 ஸ்கொயர் 1 பார்த்தீங்களா. ஸோ ஹாஃப் ஜி 1 by 2 ஜி தான் ஹாஃப் ஜின்னு சொன்னேன். ப்ளஸ் இது ஏ ப்ளஸ் பி. ஸோ இது ஒன்றா. இப்போ 2 அதே போல் கண்டுபிடிங்க. ஸோ 2 கண்டுபிடிச்சி என்ன வரும்? 1 by 2 2 the whole square g, actually g இருக்குது. ஸோ g 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு 2 ப்ளஸ் பி. இது என்ன வரும்? 1 by 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் 4ல. ஸோ 4g ப்ளஸ் 2a ப்ளஸ் b. இது நீங்கள் கேன்சல் கூட பண்ணிக்கலாம். 1 2 is 2 2 2s are 4. அப்போ என்ன வரும்? 2g ப்ளஸ் 2a ப்ளஸ் b இந்த மாதிரி வரும். அடுத்து நெக்ஸ்ட் எஸ் ஆஃப் 3 பாருங்க. 1 by 2g 3 the whole square ப்ளஸ் a இன்ட்டு 3 ப்ளஸ் b. நான் என்ன பண்ணுறேன் புரியுது உங்களுக்கு நினைக்கிறேன். எல்லாத்துக்கு பதிலாக டி போடணும். டீக்கு பதிலாக வேல்யூஸ் போட்டு விட்றணும், அவ்வளோதான். ஸோ அப்போது 1 by 2 g இன்ட்டு 3 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 9 ப்ளஸ் 3a ப்ளஸ் b. இப்போ இது கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இது வந்து 9 by 2 g ப்ளஸ் 3a ப்ளஸ் b இந்த மாதிரி இருக்குது. அப்போ இது விளையாட்டு உங்களுக்கு தெரியுது, ஒவ்வொன்றத்தும் ஒரு வேல்யூஸ் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஸோ ஏதாவது 2 கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், ஏதாவது ஒரு வேல்யூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஜிஏபி கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஸோ அது 3 வச்சோம் ஏதாவது ஒரு வேல்யூ வரதான் செய்யும். இப்போ 1 எடுத்தாலும் ஒரு வேல்யூ வருது, 2 எடுத்தாலும் ஒரு வேல்யூ வருது, 3 எடுத்தாலும் ஒரு வேல்யூ வருது. ஸோ 4 5 எத்தனை நம்பர் எடுத்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ என்ன செய்யும்? வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் சொல்லிடலாம் திஸ் இஸ் an 1 to 1 function. This is 1 to 1 function as all elements have images. அவ்வளோதான். எல்லா எலமெண்ட்ஸும், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லா எலமெண்ட்ஸுக்கு இமேஜஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லலாம். காரணம் பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போதே தெரியுது, ஒவ்வொருத்துக்கும் ஒரு வேல்யூ கிடச்சிட்டே தான் இருக்குது. ஒன்றத்துக்கு 2 வேல்யூ, ஒன்றத்துக்கு 0 வேல்யூ, அதாவது வேல்யூவே கிடைக்காம அப்படிலாம் இல்லை பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இதுதான் வந்து 1 to 1 ஃபங்க்ஷனோட நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணுது. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.